கடந்த மாதம் ஏற்பட்ட டிட்வா புயலானது நமது அண்டை நாடான இலங்கை நாட்டில் பேரிழப்பை ஏற்படுத்தியது. இதனால் அந்த மக்கள் வீடுகள், உடைமைகள், அத்தியாவசிய பொருட்களை இழந்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தமிழகத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகத்திலிருந்து இன்று 300 டன் நிவாரணப் பொருட்கள் இந்திய கடற்படை L-54 என்ற கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்டன. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் பருப்பு, சர்க்கரை, பால் பவுடர் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இலங்கை நாட்டிற்கு கப்பலில் அனுப்பும் பணியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே. இளம்பகவத் தலைமையில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார். சென்னை, தூத்துக்குடி சேர்த்து 945 மெட்ரிக் டன் 7,65,00,000 மதிப்பில் உள்ள பொருட்களும், தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மட்டும் 300 மெட்ரிக் டன் சீனி, பருப்பு, பால் பவுடர் போன்ற பொருட்களை தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகத்திலிருந்து 3 நேவி கப்பல்களில் அனுப்பப்படுகிறது என்றார்.